ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான படம் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பழங்காலத்து ரோம் நகரத்துல லூசியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு. அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் புதுமையான விஷயங்கள்லாம் அவரால் செய்யவே முடியல. அவர் தன்னோட வாழ்க்கைக்காக கட்டுமான தொழில நம்பி இருக்கிறதுனால அவரும் எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா அவரோட முயற்சி அவருக்கு பலனே அளிக்க மாட்டேங்குது. அவர் செய்யற டிசைன் எல்லாமே ரொம்ப பழமையானதுன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் லூசியஸோட நண்பர் அவரை ஒரு பொது பாத்ரூமுக்கு கூட்டு வராரு. அங்க பார்த்தா ஒரே நேரத்துல நிறைய பேர் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான நம்ம லூசியஸ் அமைதியா இருக்கணும்ன்றதுக்காக தண்ணிக்குள்ள போய் உட்காந்துடுறாரு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஓட்டையில தண்ணி வேகமா இழுத்துட்டு போற மாதிரி பார்த்துட்டு அவர் அதை என்னதான்னு பார்க்கலான்னு கிட்ட போறாரு. அதுக்குள்ள இருந்து வந்த பயங்கரமான ஃபோர்ஸ் திடீர்னு அவரை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அவரை மூச்சு விடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சு அவர் வெளியே வரும்போது அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அங்க இருந்து வெளியே வந்த உடனே அவர் அந்த உலகத்திலேயே இல்ல. இன்ஃபேக்ட் அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டுல ஒரு மாடர்ன் பாத்டப்ல இருந்து வெளியே வராரு. அங்க பாக்கும்போது வயசான கிழவனுங்கெல்லாம் லூசியஸை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறானுங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வித டைம் டிராவல்ல இவர் இந்த ஊருக்கு வந்துடுறாரு. லூசியஸ் அங்க இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து ரொம்ப வியப்படுறாரு. இதை பார்க்கும்போது அவரோட காலத்துல இருக்கிற ஒரு பாத்டப் மாதிரியே தெரியல. ஒரு விஷயமும் அவருக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. பின்ன இருக்காதாங்க, 1000 வருஷத்தை கடந்து எதிர்காலத்துல வரும்போது எல்லாமே அட்வான்ஸ் ஆகி தானே இருக்கும். அவரும் அங்க இருக்கிற ஒரு கூடை, அங்க இருக்கிற வாட்டர் டேப், மசாஜ் பண்ற ஒரு மிஷின், அங்க இருந்த ஒரு கண்ணாடி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏன் எனக்கு தோணலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல லூசியஸ் அங்க இருந்து வெளியே போகும்போது தவறி போய் அவர் லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்கு போயிடுறாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு பாட்டி பயந்து போய் ஏதோ ஒரு பொருள் எடுத்து லூசியஸோட மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அவரும் அங்கேயே மயங்கி வந்துடுறாரு. அந்த நேரத்துல நமக்கு மேமி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட இருக்கா. லூசியஸை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு புதுவிதமான கேரக்டர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு மேமி லூசியஸை வரைய ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு லூசியஸும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கும் போது அங்க இருந்த ஒருத்தன் அவருக்கு ஜில்லுன்னு ஒரு பாதாம் பால் கொடுக்குறான். அதை குடிச்ச லூசியஸுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இது ஏதோ சில்லுன்னு இருக்கு, அதே நேரத்துல இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு அதை ரொம்ப விருப்பப்பட்டு குடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் அதை குடிச்சிட்டு அதோட சுவையில அப்படியே மெய் மருந்து மயங்கி விழுந்துடுறாரு. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு லூசியஸ் எழுந்துக்கும் போது அந்த ரோம்ல இருக்கிற பாத்டப்ல எழுந்துக்கிறாரு. அந்த நேரத்துல லூசியஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர் அந்த பாத்டப்லயே மயங்கி விழுந்துட்டதாகவும் சில நிமிஷங்கள் கழிச்சு அவங்க இவரை காப்பாத்தி மேல படுக்க வச்சிருக்காங்க. லூசியஸும் ஒரு நிமிஷம் நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் குடிச்ச அந்த பாதாம் பாலோட பாட்டில் அங்க இருக்கு. அதை பார்த்த லூசியஸுக்கு பயங்கரமான ஷாக். 2 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. லூசியஸும் ஜப்பான்ல பார்த்த விஷயங்கள் போலவே ரோம்லயும் அந்த பாத்ரூம் சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அங்க இருந்த எல்லாருமே லூசியஸோட படைப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நிறைய பணமும் கொடுக்குறாங்க. அவரு செஞ்ச அந்த கூடைகளையும் அந்த மசாஜ் சேர், ஈவன் அந்த பாதாம் மில்க கூட அந்த மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. லூசியஸ் அந்த பாத்டப்ல இருக்கும்போது ஒரு வயசானவர் இதே மாதிரி ஒரு பாத்டப் என் வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டே லூசியஸும் அந்த பாத்டப்குள்ள இன்னும் ஆழமா போகும்போது மறுபடியும் அந்த தண்ணி அவரை அப்படியே இழுத்துட்டு போகுது. இந்த முறை அவர் வெளியே வரும்போது ஏதோ ஒரு வீட்டோட பாத்ரூம்ல இருக்கிற பாத்டப்குள்ள இருந்து வராரு. அந்த நேரத்துல அந்த பாத்ரூம்குள்ள வந்த ஒரு கிழவன் லூசியஸை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி எல்லாம் ஆகாம என்ன கொஞ்சம் குளிப்பாட்டி விடு, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றான். லூசியஸும் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இருந்தாலும் அந்த கிழவன் சொன்னது போலவே அவனோட முதுவையும் நல்லா தேய்ச்சி விடுறாரு. இருந்தாலும் லூசியஸ் அந்த பாத்ரூம்குள்ள நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பாக்குறாரு. அதுக்குள்ள இருந்த ஷவர், குளிக்கும் போது போடுற ஒரு தொப்பி, இதெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்படும் போது தற்செயலா அங்க மறுபடியும் மேமின்ற அந்த பொண்ணு வரா. அவ திரும்பவும் லூசியஸை பார்த்த சந்தோஷத்துல அவரை வரையணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கெட்ச் புக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வரையலான்னு பார்க்கும்போது லூசியஸ் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த சீன்ல லூசியஸ் ரோம்ல அந்த வயசானவர் கேட்டது போலவே அவர் வீட்லயே ஒரு பாத் டப்பும் கூடவே ஷவரும் கட்டி கொடுத்துறாரு. அந்த கேழவனும் ரொம்ப சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்கான். இப்போ லூசியஸ் கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ லூசியஸ் தன்னோட மனைவிக்கு நல்ல ஆடம்பரமான உணவுகள் எல்லாம் கொடுக்க முடியுது. ஆனா அவரோட மனைவிக்கு லூசியஸ் மேல என்ன வருத்தம்னா, எப்ப பாரு வேலைன்னு சுத்திக்கிட்டு தன்னோட குழந்தை பெத்துக்கிற ஆசைக்கு லூசியஸ் சம்மதிக்கவே மாட்டாரு. அதுல கடுப்பான அவரோட மனைவி லூசியஸ பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சில நாள் கழிச்சு அந்த நாட்டோட மன்னர் லூசியஸ சந்திக்கணும்ன்றதுக்காக கூப்பிட்டு வர்றாரு. அவர் ஒரு சாதாரணமான மன்னர் எல்லாம் கிடையாதுங்க. தான் சொன்ன வேலையை செய்யலனா அது யாரா இருந்தாலும் கொண்டு போட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மன்னர். அவர் லூசியஸோட புது ஐடியாஸ் எல்லாம் பார்த்து நல்ல ஒரு வேலை கொடுக்கறதுக்காக அவரை கூப்பிடுறாரு. லூசியஸும் அந்த மன்னரை போய் மீட் பண்ணும்போது லூசியஸ் அந்த பப்ளிக் பாத்டப்ல கொண்டு வந்த அந்த வித்தியாசமான விஷயங்கள்லாம் மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. ஏன்னா அந்த மன்னருக்கும் லூசியஸ் போலவே கலையில ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. லூசியஸ்க்கு அந்த மன்னர் ஒரு கட்டளை இடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பர்சனலா ஒரு பாத்டப் லூசியஸ கட்டி கொடுக்க சொல்றாரு. அது எப்படி இருக்கணும்னா, இது வரைக்கும் எந்த மனுஷனுமே அந்த மாதிரி ஒரு பாத்டப்ப கட்டியிருக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் மிக்க ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லி அந்த ராஜா திட்டவட்டமா சொல்லிடுறாரு. லூசியஸும் அந்த மன்னரோட கட்டளை கட்டுப்பட்டு அதை தனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க ஏதாவது புதுவிதமான ஐடியா கிடைக்குமான்னு சொல்லி தேடி அலையறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த ஐடியாவும் தோணல. அவருக்கு
அவருக்கு இப்ப தாமாலேயே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ண ஐடியா எல்லாமே தன்னோட சொந்த சிந்தனை கிடையாது. அவர் நைட் எல்லாம் அந்த ஊர் பூரா தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாரு. அடுத்த சீன்ல நிகழ்காலத்துல மேமியை காட்டுறாங்க. அவ ஒரு பாத்ரூம் பொருட்கள்லாம் விக்கிற கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது மேமியோட ஆர்டிஸ்ட் கரியர் அந்த அளவுக்கு நல்லா போலன்றத நமக்கு காட்டுறாங்க. அவளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா பாதி நேரம் அவ தூங்கிட்டே தான் இருப்பா. அது போல ஒரு நாள் மேமி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாத் டப் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அசந்து தூங்கிடுறா. அவளும் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது சடனா அந்த பாத் டப்ல இருந்து லூசியஸ் எழுந்துக்கிறாரு. இதை பார்த்த மேமியும் அந்த கடைக்காரனும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. லூசியஸ் அந்த பாத் டப்பை பார்த்துட்டு அதுல தண்ணி தானா கொப்பளிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்ப அந்த கடைக்காரன் பயந்து போய் போலீஸை கூப்பிடுறதுக்காக ஓடிடுறான். லூசியஸும் மேமி கிட்ட ரோம் நாட்டோட ஒரு காசை கொடுத்து இந்த இடத்த நீ எனக்கு சுத்தி காட்டுன்னு கேட்கும்போது மேமிக்கு லூசியஸ் என்ன சொல்றாருன்னே புரியல. ஏன்னா அவரு ரோமன் மொழியில பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மேமியும் லூசியஸ சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு யூரினலை பார்த்து லூசியஸ் ஆச்சரியப்படுறாரு. அதே போல அங்க டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சிருக்கானுங்க. ஆனா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா என்ன தெரியுதுன்னா நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ற அந்த கிளாசெட் தாங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அதுல உட்காந்து ட்ரை பண்றாரு. அவருக்கு அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே மண்டைக்குள்ள காப்பி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவர் ரோம் போய் சேர்றாரு. அந்த அரசனுக்கும் அவர் கேட்ட மாதிரியே ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துறாரு. அதுல ஒரு கிளாசெட் பார்க்கும்போது கண்டினியூவா அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பாத் டப்ல இருக்கிற தண்ணி கொப்பளிக்கிறதுக்காக அடிமைகள் எல்லாம் வச்சு பைப்ல ஊதுற மாதிரி செஞ்சிடுறாரு. அழகான ஒரு மீன் தொட்டியும் அதே போல ஒரு நறுமணம் வர மாதிரி மெழுகுவத்திகள் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காரு. மன்னரோட விருப்பத்துக்கு அதிகபட்சமாவே லூசியஸ் செஞ்சிருக்கிறதுனால மன்னரும் அவருக்கு ஒரு நெக்லஸ் அன்பளிப்பா கொடுக்குறாரு. அந்த நெக்லஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வேணாம் தெரிஞ்சுக்காதீங்க, அதுக்காக தான் நானும் அதை பிளர் பண்ணி வச்சிருக்கேன். லூசியஸும் சந்தோஷமா அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட சாதனையை தான் மனைவி கிட்ட சொல்லலான்னு வீட்டுக்கு போகும்போது தான் லூசியஸோட மனைவி அவரோட நண்பர் கூடவே பெட்ரூம்ல ஒன்னா இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. எதிர்காலத்துல மேமியை காட்டுறாங்க. அவளுக்கு எந்த வேலையும் செட் ஆகாம நம்ம உருப்படவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவ சொந்த ஊருக்கே வந்துடுறா. அவளும் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பாத் ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதே போல லூசியஸ் கொடுத்த அந்த ரோமன் காசை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அவர் அடிக்கடி காணாம போயிடுறதுனால அவர் உண்மையிலேயே கடந்த காலத்துல இருந்து தான் வராரான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் மேமி படிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் ரோம காட்டும் போது லூசியஸோட மனைவி தன்னோட நண்பன் கூட ஓடி போயிடுறாங்க. இதனால மன உடைஞ்ச லூசியஸ் வாழறதுக்கே பிடிக்காம ரொம்ப சோகமா இருக்காரு. அந்த அரசனோட தளபதி அரசரை சந்தோஷப்படுத்துறதுக்காக லூசியஸை கூட்டிட்டு வர்றாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அரசனோட மகன் ஒரு கொடிய நோயால இறந்து போயிடுறான். அந்த சோகத்துல இருந்து அரசர் மீள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவரோட மகன் ஒரு முதலையோட ரூபத்துல மறுஜன்மை எடுத்ததை நம்பிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் லூசியஸ் கிட்ட அந்த முதலையை பத்திரமா பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல லூசியஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனையாகி அந்த முதலை மட்டும் செத்து போச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் லூசியஸ் தான். அதுக்கப்புறம் அவரு தேச துரோகின்னு சொல்லி கொல்லப்படுவாரு. அந்த நேரத்துல லூசியஸ் அரசரோட பாத் டப்புக்குள்ள இறங்கி அந்த தண்ணியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தண்ணியால இழுக்கப்பட்டு உள்ள போயிடுறாரு. அவர் அந்த தண்ணியை விட்டு வெளியே வரும்போது ஒரு முதல்ல இருக்கிற கூண்டுக்குள்ள வந்துடுறாரு. என்னடான்னு பார்த்தா அவரு ஒரு ஜூக்குள்ள இருக்காரு. அதே நேரத்துல மேமியும் அங்க இருக்கா. அவ ஒரு விருப்பம் இல்லாத பையன் கூட அந்த ஜூக்கு வந்திருக்கா. அந்த நேரத்துல மேமி லூசியஸ் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அவரை வெளியே கூட்டிட்டு வந்து அந்த ஜூவை சுத்தி காட்டிட்டு இருக்கா. அவ லூசியஸுக்கு முதலைகளை எப்படி பராமரிக்கிறது, அதுங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறா. அதே போல மேமி லூசியஸ ஒரு கடை கூட்டிட்டு போய் இவர் உண்மையிலேயே பழங்காலத்துல இருந்து தான் வராரான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வில்லு அம்பெல்லாம் கொடுத்து அடிக்க சொல்றா. அவரும் கரெக்டா எல்லா டார்கெட்டையும் அடிக்கிறாரு. அப்பதான் மேமிக்கு சந்தேகமே தீர்ந்து போகுது. அவளும் ரொம்ப ஜாலி ஆயிடுறா. அதுக்கப்புறம் லூசியஸ் ஒரு பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவரு ரோமுக்கு வந்து சேர்றாரு. சில மாதங்கள் கழிச்சு அந்த அரசர் கேட்டது போலவே அவரோட முதலைக்கு அருமையான ஒரு இடமும் கட்டி கொடுத்துறாரு. அந்த அரசனுக்கும் லூசியஸ் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவரு தன்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாட்டுக்குள்ள கிளர்ச்சியாளர்களால ஒரு பெரிய சண்டை வர ஆரம்பிக்குது. அவனுங்களுக்கு இந்த ராஜாவோட ஆட்சியில சுத்தமா நம்பிக்கை போயிட்டு இவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அரசரோட வீரர்களும் அந்த கிளர்ச்சியாளர்களும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அரசனுக்கும் வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறதுனால அவரோட உடல்நிலை ரொம்ப சரியில்லாம போயிடுது. அதனால தன்னோட ஆட்சி அதிகாரத்தை அவரோட தங்கச்சி மகனான சியோனியஸ் அப்படின்ற ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக முடிவு பண்றாரு. சியோனியஸோ மக்களோட அபிமானத்தை பெறறதுக்காக அந்த அரசனை போலவே ஒரு சூப்பரான பாத் டப் கட்டுறதுக்கு முடிவெடுக்கிறான். அதே அந்த அரசன் லூசியஸே வச்சு கட்ட சொல்றாரு. ஆனா லூசியஸுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அவருக்கு சியோனியஸை சுத்தமா பிடிக்கல. அதனால இதை ஒத்துக்கிறதுக்கு அவரோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா சியோனியஸ் மட்டும் அரசனா ஆனானா ரோமானிய சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும்னு லூசியஸ் நினைக்கிறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் லூசியஸ் சியோனியஸ் கிட்ட போய் சியோனியஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது சியோனியஸ் ராஜாவோட கட்டளையை மீறி நீ செஞ்சீனா உனக்கு மரண தண்டனை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியாத லூசியஸ் இன்னொரு ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போய் இந்த ப்ராஜெக்டை ஏத்துக்க சொல்லி கேட்கும் போது அவனுக்கு லூசியஸ் மேல பயங்கரமான கோவம். ஏன்னா ஒரு காலத்துல அவன் தான் இந்த விஷயத்துல கொடி கட்டி பறந்தான். லூசியஸோட புது புது கண்டுபிடிப்பால அவனோட மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுது. கோவத்துல அவன் லூசியஸை போட்டு தாக்கும் போது லூசியஸ் தவறி போய் ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது மறுபடியும்
மறுபடியும் அவர் ஜப்பானுக்கு வந்துடுறாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே லூசியஸ காப்பாத்தி வச்சிடறாங்க. அதே நேரத்துல லூசியஸோட உடம்புல அடிப்பட்ட காயத்துக்கு மலைகள்ல இருந்து வர தண்ணியில குளிக்க சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் அவரோட உடம்புல இருக்கிற காயம் எல்லாம் ஆறும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அவருக்கு குடிக்கிறதுக்கும் ஏதோ கொஞ்சம் ஆல்கஹாலும் கொடுக்குறாங்க. அதை குடிச்ச லூசியஸுக்கு தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மேமியும் லூசியஸ பாத்துடுறா. அவ லூசியஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சரக்கு அடிச்சதுனால லூசியஸுக்கு மயக்கம் தாங்க முடியாம மேமிய கட்டி பிடிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த குளத்துல 2 பேரும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேரும் அந்த குளத்துக்குள்ள மூழ்கி போறாங்க. மறுபடியும் மேமி எழுந்து பார்த்தா அவளும் லூசியஸ் கூடவே ரோமுக்கு வந்துடுறா. அரசனோட கட்டளைக்கு அடிப்பணியாத லூசியஸ்க்கு மரண தண்டனை கிடைக்க போறதா மேமியும் தெரிஞ்சுக்கிறா. அவ லூசியஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது எடுத்துக்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது என்னால அந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல நமக்கு ஜப்பானை காட்டுறாங்க. லூசியஸை காப்பாத்தின எல்லாருமே அந்த குளத்தை பார்க்கும்போது அது பயங்கரமா கொப்பளிச்சிட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லி அவங்களும் அதுல இறங்குறாங்க. அப்ப அந்த குளம் அவங்க எல்லாரையுமே அப்படியே இழுத்துக்கிட்டு கடந்த காலத்துக்கு வந்துடுது. லூசியஸ் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மலையில இருந்து வர அருவியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த தண்ணியை குடிச்சு பார்க்கும்போது அவருக்கு தான் அடிபட்டு இருந்தப்போ ஜப்பான்ல குளிச்ச அதே தண்ணி மாதிரியே தெரியுது. இந்த தண்ணியை வச்சு நம்ம அந்த அரசனோட அடிப்பட்ட வீரர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த ஐடியாவை லூசியஸ் மேமி கிட்டயும் சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படியோ லூசியஸ் அந்த அரசனை சந்திச்சு தன்னோட ஐடியாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த உங்களோட தளபதி தான் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லூசியஸை பொறுத்த வரைக்கும் இந்த அரசனுக்கு அப்புறம் அந்த தளபதி தான் அந்த இடத்துக்கு பொருத்தமான ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த அரசனோட கண்களுக்கு அந்த தளபதியை நல்லவனை காட்டுறதுக்காக இதை சொல்றாரு. அரசரோட பர்மிஷன் கிடைச்ச உடனே லூசியஸ், மேமி அப்புறம் ஜப்பான்ல இருந்து வந்த அந்த கிழவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அருவிக்கு பக்கத்திலே நிறைய டென்ட் எல்லாம் கட்டி அடிப்பட்ட வீரர்களுக்கு அந்த தண்ணியை வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீரர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவி செய்யறாங்க. சில மாதங்கள் கழிச்சு அந்த வீரர்கள் அந்த கிளர்ச்சியாளர்களை தோக்கடிச்சிடுறாங்க. அந்த வெற்றியை இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல லூசியஸும் மேமியும் தனியா உட்கார்ந்துட்டு மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி இருந்த அந்த கிழவனுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க. மேமியும் லூசியஸோட கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறா. அவ மறையறதுக்கு முன்னாடி லூசியஸ் மேமி கிட்ட நீ மறுபடியும் ரோமுக்கு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அந்த அரசன் அந்த போர் வெற்றி பெறதுக்கு லூசியஸ் ரொம்பவே உதவியா இருந்ததுனால லூசியஸ ஒரு பெரிய வீரன்னு சொல்லி அந்த மக்கள் முன்னாடியே பாராட்டுறாரு. அதே நேரத்துல வருங்காலத்துல மேமியும் ஒரு புதிய வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் அவ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல இருந்து லூசியஸ் வெளியே வரதை பார்த்துட்டு மேமி ரொம்ப சந்தோஷமா வரா. அப்படியே லூசியஸையும் காட்டிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.